I'm Praveen Kumar from JC Mapaitam. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லடா யாரும் இல்லடா. இந்த பாட்டை பாடணும்னு நான் அம்மாவை பத்தி பேச போறேன் நீங்க நினைச்சிருக்க. என்னோட ஒய்ஃபோட மாமியாரை பத்தி பேச போறேன். அருமையான மாமியார். அதான் ரைட். என்னோட ஒய்ஃபோட மாமியார் எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கிறத நான் கண்கூட பார்க்கிறேன். எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்றாங்க கண்கூட பார்க்கிறேன். கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து, அவங்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து டில் டேட் எந்தெந்த விஷயத்துல அவங்களை சேர்ந்த மாமியாரா அவங்க முன்னெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முழுமையா என்னால அனுபவிச்சு பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயத்திலுமே அந்த அனுபவங்கள் வந்துட்டு என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம அடுத்த கட்டம் எப்படி வரணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இந்த விஷயத்தையும் அவங்கள்ட்ட நான் உள்வாங்கிட்டே இருக்கேன். 2020 எனக்கு கல்யாணம் ஆகுது. 2020 கல்யாணம் ஆகிறப்ப வெளியில என்ன சொல்ல முடியும், ஒரு குடிசை வீட்டுல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்த்தோம்னா ஜாதகம் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அக்செப்டட். மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2020 நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்றோம். ஆனா கொரோனா டைம், நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆகுது, ஒன்றும் பண்ண முடியல. மேரேஜ் முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்றோம். அதை வந்து யாருமே வந்துட்டு ஒரு நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. மேரேஜ் நடந்துச்சு. அடுத்த ஒரு 2 மாசத்துல கன்சீவ் ஆகுறாங்க. என்னோட மிஸ்ஸஸ் கன்சீவ் ஆன விஷயம் எங்க யாருக்குமே தெரியல. அம்மா வந்து நர்ஸா இருந்தவங்க, ரிட்டையர் ஆனவங்க. ஆனா எங்களுக்கு கன்சீவ் ஆன விஷயமே தெரியல. ரெகுலரா இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. ஒன்ஸ் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறப்ப ரீச் பண்ண போறப்ப 2 மாசமா கன்சீவ் இருக்காங்க டாக்டர் சொல்றப்ப எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவங்க தெரியாம கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கருவை வந்து நிப்பாட்ட முடியல. அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு, டிஎன்சி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டோம். அந்த நேரத்தில் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ண விஷயம் என்னோட மாமியார் வீட்டுக்கே தெரியாது. என்னோட அம்மாவோட ஃபுல் சப்போர்ட் அந்த விஷயம் நடக்குது. அந்த அம்மா சிறந்த மாமியாரா அப்பதான் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அதற்காக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்றேன். எப்படி அவங்க இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னோட மனைவி வந்து முழுமையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முழு சப்போர்ட் எங்க அம்மா பண்றாங்க. நீ தாராளமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க. என்னோட மனைவி கடந்த 3 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. அதை வந்து பல பேர் கேள்வி கேட்டாலும் எங்க அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எங்க அம்மா அக்செப்ட் பண்றாங்க. ஒரு நாள் வரும்போது என் மனைவியை கடிச்சு பேசுறது கிடையாது. அவங்க இந்த மாதிரி குறைவோட இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே சொன்னது கிடையாது. எதுவுமே பாசிட்டிவா எடுத்துப்போம், பண்ணிப்போம், போவோம் வருவோம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதுனால என் மனைவியால ஃப்ரீயா படிக்க முடிஞ்சு இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. என் மனைவியால ஃப்ரீயா மூவ் பண்ண முடிஞ்சு இன்னைக்கு சொந்தமா ஒவ்வொரு வேலையும் பண்றாங்க. இதான் என்ன சொல்ல வரதுன்னா, ஒவ்வொரு பெண்மணியும் சிறந்த தாயா இருக்க முடியும். ஆனா சிறந்த மாமியாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலகட்டத்தில் தேவையான விஷயமா இருக்கு. வருங்காலத்துல இங்க இருக்க பெண்மணிகள் ஒவ்வொருத்தரும் சிறந்த மாமியாரா இருப்பீங்கன்னு எதிர்பார்ப்போட நன்றி. வணக்கம்.